உடம்பெல்லாம் வெள்ளி முலாம் பூசி மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோவாக அறிமுகமாகி சின்னத்திரையால் பிரபலம் அடைந்து வெள்ளித்திரையில் நகைச்சுவை கதாபாத்திரங்களால் மக்களை கவர்ந்து வந்த ரோபோ சங்கர் காலமானார். அவருக்கு வயது 46. ஏற்கனவே மஞ்சள் காமாலையில் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு அவரது உயிர் பிரிந்தது. மருத்துவமனையிலிருந்து ரோபோ சங்கரின் உடல் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அவரது மனைவி பிரியங்கா, மகள் இந்திரஜா, உறவினர்கள், நண்பர்கள் கதறி எழுந்தனர். மறைந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு திரையுலகினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் ரோபோ சங்கரின் உடல் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரோபோ சங்கர் உடலுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி, தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ரோபோ சங்கரை பிரிந்து வாழும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். திரைக்கலைஞர் ரோபோ சங்கரின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேடைகளில் துவங்கி சின்னத்திரை, வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என முதல்வர் ஸ்டாலின் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தனித்துவ திறமையால் படிப்படியாக முன்னேறி வந்து தனது இயல்பான நகைச்சுவை உணர்வால் ரசிகர்களை ஈர்த்த அன்பு சகோதரர் ரோபோ சங்கரின் இழப்பு பேரிழப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். திரைக்கலைஞர் ரோபோ சங்கரின் மறைவு திரையுலகிற்கும் சின்னத்திரைக்கும் பேரிழப்பு என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ரோபோ சங்கரின் மறைவு செய்தி மிகவும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். விஜயகாந்தின் தர்ம சக்கரம் படத்தில் ரோபோ சங்கர் அறிமுகமானதை நினைவு கூர்ந்துள்ள பிரேமலதா, அவர் விஜயகாந்த் மீது பேரன்பும் மரியாதையும் கொண்டவர் என குறிப்பிட்டுள்ளார்.